அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே, ஹஸ்ரத் ஜிப்ரயீல் அலைஹிவஸலாம் அன்னவர்கள் உலகை நோக்கி மிக வேகமாக பயணித்த 4 நிகழ்வுகள். ஒரு நாள் பொழுதில் நம் கண்மணி நாயகம் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களிடம் கேட்டார்கள், நீங்கள் எப்போதாவது முழு வேகத்தோடு பயணித்திருக்கிறீர்களா? அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், ஆம், 4 சந்தர்ப்பங்களில் நான் அப்படி முழு வேகத்தோடு பயணித்திருக்கிறேன். ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்டார்கள், எவை அந்த 4 சந்தர்ப்பங்கள்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், முதலாவது முறை ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்ரூதுடைய நெருப்பிலே வைக்கப்பட்டபோது வந்தேன். அப்போது நான் அர்ஷின் அருகிலே இருந்தேன். அல்லாஹ் எனக்கு அந்த தீயை குளிர வைக்கும்படி கூறினான். நான் அர்ஷை விட்டும் நீங்கி 7 வானங்களையும் கடந்து சரியாக அந்த தருணத்திற்கு வந்து சேர்ந்தேன். இரண்டாவது முறை மினாவில் வைத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை குர்பானி கொடுக்கப் போகும் தருணத்தில் வந்தேன். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கத்தியால் தாக்கி அறுக்கும் முன் அதற்கு பகரமாக ஒரு செம்மறியாட்டை கொடுக்குமாறு அல்லாஹ் உத்தரவிட்டான். மூன்றாவது முறை நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களின் சகோதரர்கள் பாழுங்கிணற்றினுள் வீசி எறிந்தபோது வந்தேன். அப்போது வேகமாக வந்த நான் யூசுப் அந்த ஆழமான கிணற்றின் அடியை அடையும் முன்னர் என் சிறகுகளை அவர்களுக்கு கீழாக வைத்தேன். கடைசியாக, யா ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உஹத் யுத்தத்தின் போது உங்கள் முபாரக்கான பல் உடைப்பட்டு காயமுற்றபோது வந்தேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களின் புனித குருதி பூமியை தொடும் முன்னர் அதை பிடியுங்கள் என்று கூறினான். அப்படி அது தொடுமேயானால் இந்த பூவுலகம் அழியும் வரை அங்கு எத்தகைய புல் பூண்டு தாவரமும் முளைக்காது என்று கூறினான். இதை கேட்டவுடன் வேகமாக வந்தேன், என் சிறகுகளால் உங்கள் குருதியை தாங்கிக் கொண்டேன். இன்று தாங்கள் பூமிக்கு மிக வேகமாக விரைந்து பயணித்த அந்த 4 சம்பவங்களை பற்றி கூறினார்கள்.